ஏன் ஸ்வேதா என்னை விட்டு போனேன்? அப்படியே என்னை விட்டு போகிறதா இருந்தாலும் எங்கள் அண்ணன்ட்ட நான் உன்னை வித்தேன்னு தெரிஞ்சப்பே விட்டு போயிருக்கலாம்ல. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் என்னை காப்பாற்றி எனக்கு இந்த உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் ஏன் நீ போனேன்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் யோசிச்சு பார்த்தேன், நீ இங்கே இருக்கிறத விட உன் சித்திகிட்ட இருக்கிறதா உனக்கு நல்லது. பார், நிறைய நகையெல்லாம் போட்டு முந்தி மாதிரியே உன்னை நல்லபடியாக அமுச்சு வச்சுக்கிறாங்க. நான் திருந்த மாட்டேன், திருந்தாத ஜென்மம். இதான் பார்க்குறல்ல, பகல் பூரா ஊர் சுற்றிட்டு நைட் ஆனால் தண்ணி அடிக்கணும். அதுக்கு காசு வேணும்னா பசங்க கூட சுற்றி யாரையாவது ஏமாற்றி பணம் பெறணும். அது மாதிரியே வளர்ந்துட்டேன். என்னது இது புதுசாக இருக்குது? ரெண்டும் சேர்த்து ஒரு 2 சேவரம் தருமா? பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் இது ஒரு 3 சேவரம் தரும்ல. இல்லை பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்மளை இப்படி திருந்துற மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. ஸ்வேதா, 2 கிலோ போட்டுக்கிறியா? நானும் திருந்துன்னு தான் பார்க்குறேன். இப்போ என்ன இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிதானே? ஐயா சே, பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் பணம் வேணும். ஆனால் கூட இருக்க பசங்க ஏமாத்திடுறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நானும் எவ்வளோ திருந்தி நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். நீயும் அதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுற இல்லை சார்? இந்தாங்க. வேணாம். இந்தாங்க, போய் தண்ணி அடிங்க போங்க. ஏன் வாங்காம இருக்கீங்க? தண்ணி அடிங்க.